ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி தாங்க வேகமாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழ் வந்து நம்ம 10th புக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் சைக்காலஜி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக போயிட்டு இருக்கோம். ஒரு யூனிட் முடிச்சு செகண்ட் யூனிட் போயிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஸோ ஜிகேவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து முடிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 days ஓகேங்களா? ஸோ 15, 16, 17 ஓகேங்களா? 3 days வந்து எனக்கு லீவ் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த 3 daysல வந்து கொடுத்தலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. அதுதான் இந்த 3 days 3 subject சேலஞ்சாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட 5வது இயல் 10th தமிழை பொறுத்தவரையிலும் 5வது இயல் போயிட்டுருக்கு. அந்த 5வது இயலில் உங்களுக்கு 4 இயலும் வந்து ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 4 இயலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரே வீடியோவாக பண்ணால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் ஒவ்வொரு இயலும் ஓகேங்களா, ஸோ ஒரு இயலுக்கு ஒரு வீடியோ அதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் தனியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃபாக வந்து அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோட எண்ட்லேயே பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் அடுத்து 2வது இயல், 3வது இயல், 4வது இயல், அப்போ ஒவ்வொரு இயலும் நான் தனித்தனியாக போட்டுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 1/2 hour அந்த ரிவிஷன் முடிஞ்சால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எனக்கு ரெக்கார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா மொத்த கொஸ்டினும் போட்டால் ஒரு 1 hour 1.5 hour போச்சுன்னா அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் கண்டினியூ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் ஒவ்வொரு இயலாக தனித்தனி கொஸ்டினை உங்களுக்கு வந்து இது பண்ணி அதை நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3 daysல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இருக்கக்கூடிய 4 இயல்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த டெய்லி போடக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கும், அது தனியாக போயிட்டு இருக்கும், அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த வீக்கில் இதுக்கான ரிவிஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ 4 இயலும் நம்ம ஒரு இயலும் திருப்பி ஒரு ரிவிஷன் பார்க்குறப்போ ஸோ பக்காவாக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். தமிழை பற்றி நீங்கள் அதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல. அதே போல் சைக்காலஜிங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு இயல் முடிச்சுட்டு 2வது இயல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயலுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயலை பொறுத்தவரை நம்ம வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸாக தான் நம்ம வந்து போட்டுருந்தோம். அந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதையும் ஒரு ரிவிஷன் போல் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வேகமாக ஒரு ரிவிஷன் போல் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு யூனிட் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணா போலே ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப் கொடுத்தா போலே ஒரு ஃபீல் இருக்கும். மேக்ஸிமம் அதை நான் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அது ஒரு 19 கொஸ்டின் கிட்ட போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 19 கொஸ்டின்னா அது நிறைய பேஜஸ் போகும். நம்ம வேகமாக ரிவிஷன்ன்றதுனால டக்குன்னு வேகமாக சொல்லிட்டு ஒரே பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சைக்காலஜி ஒரு யூனிட் நம்ம வந்து இந்த வீக் கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி தமிழில் பொறுத்தவரைக்கும் 10th புக்கு 4 இயல் வந்து நம்ம இந்த வீக்கில் வந்து ரிவிஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஸோ ஜிகேல நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பிச்சு இது வழி போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லை வராமல் கூட வந்து போகலாம். ஆனால் நம்ம அந்த கொஸ்டின்ஸை விடக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து ஜிகே வந்து போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஜிடிஆர்பியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் வந்தவங்க ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஒரு மார்க்கோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அந்த ஜிகேலேருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா மற்றவங்களோட ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ரேங்க் வைஸில் நம்ம வந்து முன்னிருப்போம். அதனால அதையும் நம்ம விடாமல் ஒரு பக்கம் நம்ம வந்து இப்போ டச் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் காதால கேட்டு வச்சுக்கிட்டே இருங்க, வைக்க கண்டிப்பா உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ ஜிகேவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்னொரு 2-3 டாபிக் தான் இருக்குது. அந்த 2-3 டாபிக் நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா ஜிகேவும் ஒரு யூனிட் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த ஒரு யூனிட்டுக்கான ஜிகே வீடியோஸை நான் உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கான பிடிஎஃபையும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 3 daysல தமிழ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இயல் பார்க்க போகிறோங்க. அதே போல் சைக்காலஜி ஒரு யூனிட் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு யூனிட்டை வேகமாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிகேவை பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பார்த்துட்டு அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது 2வது யூனிட். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணி அதையும் வேகமாக வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 daysல இந்த 3 days சப்ஜெக்ட் சேலஞ்சாக இதுதாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெடியாக இருங்க. 3 daysல வந்து நம்ம எவ்வளோ வேகமாக ரிவிஷன் பண்ணுவோம் பண்ணிங்க. சப்போஸ் இது முன்னே இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, அந்த வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரிவிஷன் வீடியோவை கூட வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரிவிஷன் வீடியோவை பொறுமையாக நடத்த முடியாது. நம்ம டக்குன்னு அப்படியே ஆன்சர் படிச்சுட்டு அடுத்து சொல்லிட்டு வேகமாக சொல்லிட்டு தான் போகிற போல இருக்கும். அதனால் நம்ம அடுத்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த 3 daysல வந்து நம்ம இதையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாமே அதை எதிர்பார்த்து வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற நம்ம வந்து இதை கவர் பண்ணிவிட்டு
நம்ம அது அடுத்து போகக்கூடிய ஒரு பக்கத்தை வந்து நம்ம வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சிலபஸை வந்து முடிச்சு கொடுத்துறோம். கிட்டத்தட்ட தமிழ் வந்து நம்ம 5 இயர் கடந்துட்டோம், இன்னும் 4 இயர் தான் இருக்குது, அதையும் முடிச்சிருவோம் வேகமாக. ஹிஸ்ட்ரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஜிகேவை பொறுத்தவரைக்கும் அது இன்னும் ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபி, ஜென்ரல் சயின்ஸு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை ஒரு நாள் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து அதை வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபி, ஜென்ரல் சயின்ஸ்லாம் வந்து 1 or 2 days வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். சிலபஸ் வந்து அது கம்மி தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன், நல்லா ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ யாருன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தப்பல வந்து நம்ம ஒரு ரிவிஷனையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கான PDF நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ரெடியாக இருங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.